எண்ணங்களை கிறிஸ்துவுக்கு கீழே என்ன செய்யணுமா? கீழ்ப்படுத்த வேண்டும். இந்த வார்த்தைக்கு கீழே அவர் எனக்கு சகாயர், அவர் என்னை நேசிக்கிறார். எந்த அளவுக்கு? அவருடைய ஸ்தானத்தை விட்டு, அவருடைய மகிமையை விட்டு எனக்காக அடிமையின் கோலம் எடுத்து வந்தாரே, அந்த அளவுக்கு என்னை நேசிக்கிறார். இரக்கத்தை எனக்கு அவர் காண்பித்திருக்கிறார். என்மேல் அவர் அன்பாயிருக்கிறார் சொல்லி, உனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி சொல்லுகின்ற எண்ணத்துக்கு இந்த வார்த்தைக்கு கீழே நம்ம என்ன செய்யணுமா? கீழ்ப்படுத்தணுமா? அப்படி கீழ்ப்படுத்துறது தான் நீங்க கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்துறது. அப்படி நீங்க கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்தும் போது அந்த எண்ணம் என்ன செஞ்சிடும்? உங்களை விட்டு ஓடி போவான். அதுதான் நீங்க பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறது. நீங்க நினைக்கிற மாதிரி பிசாசு உங்க முன்னாடி வந்து என்ன செய்ய மாட்டான், நிக்க மாட்டான். சிந்தனைகளில் உங்களுடைய குரல் போலவே தான் அது இருக்கும். ஆனா அது வார்த்தைக்கு நேராக இருக்கிறதா, வார்த்தைக்கு எதிராக இருக்கிறதா? அதுக்கு நமக்கு என்ன தெரியணும்? சத்தியம் தெரியணும். ஹல்லேலூயா.